ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வப்னாஸ் லவ்லி ட்ரீம். இன்றைக்கி ஒரு புது வீடியோ உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பியூட்டி டிப்ஸ் கொடுக்குறேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா, ஐப்ரோஸ் எல்லாருக்குமே நம்ம ஃபேஸில் ரொம்ப மெயினான ஒரு இது என்னென்னா ஐப்ரோஸ் தான். ஐப்ரோஸை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அழகாக நம்ம வச்சுக்கணுமோ நம்ம முகம் நல்ல லட்சணமாகவும் நம்ம பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஐப்ரோஸ் சில பேருக்கு க்ரோத் ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஐப்ரோஸை என்ன பண்ணுறது? சில பேர் ஐப்ரோஸ் கூட எடுத்துருக்க மாட்டாங்க. பட் நமக்கு ஐப்ரோ இல்லைன்னு சொல்லி ஐப்ரோ எடுக்க மாட்டாங்க. அந்த ஐப்ரோஸை க்ரோத் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெகுலராக டெய்லி நமக்கு எப்பப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் நம்ம எங்கே ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம அந்த ஐப்ரோஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆயில் நம்ம வச்சுக்கலாம். இப்போ கிச்சனில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோன்னா கிச்சனில் அது பார்க்குற இடத்துல வச்சோம்னா அதை நம்ம ஞாபகமாக அந்த ஐப்ரோஸை எடுத்து ஐப்ரோ ஆயில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது என்ன ஆகுனா நல்ல ஐப்ரோஸ் க்ரோத் வரும். எதுவும் நம்ம பெருசாக வெளியே மார்க்கெட்டிங்கில் விற்கிறது வாங்கி நம்ம போடணுன்னு அவசியம் இல்லை. சில பேருக்கு அது யூஸ் ஆகும், சில பேருக்கு அது யூஸ் ஆகாமல் போயிடும். ஓகே, இப்போது அது எப்படி என்ன மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும், என்ன ஆயில்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கோங்க. அது கூட சின்ன வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் உரித்து நல்லா சதைச்சிக்கோங்க, இல்லை ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த விளக்கெண்ணெயை கூட அந்த 2 வெங்காயத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் அதில் போட்டுக்கோங்க. போட்டு 3 மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா ஒரு இதில் ஒரு டப்பாவில் ஒரு கிண்ணத்தில் வச்சிட்டிங்கன்னா டெய்லியும் அதை எடுத்து அப்ளை பண்ணிகிட்டே வர உங்களுக்கு என்ன ஆகுனா நல்ல ஃபாஸ்ட் க்ரோத்து கண்டிப்பாக வரும். விளக்கெண்ணெய்க்கு ஹேர் டார்க்னஸ் கிடைக்கும். அதேமாதிரி இந்த சின்ன வெங்காயத்தோட பவர் எப்படின்னா சொட்டையில் கூட ஹேர்ஸ் வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுங்கள், அந்த சின்ன வெங்காய சாறு மெயினாக மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எண்ணெய் இருக்கிறனால அந்த சின்ன வெங்காயத்தோட காந்தல் அந்த எரிச்சல் நம்மளுக்கு வராது. கண் எரியுதோ கண்ணிலேருந்து தண்ணி வருதோ அந்த மாதிரி வராது. அதவே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த விளக்கெண்ணெய் அதுக்குள்ளே யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த எரிச்சல் இல்லாமல் நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி போடலாம், இல்லை எப்போ காலையில் நீங்கள் எந்திரிச்சோடனே குளிச்சிருவீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் அதை அப்ளை பண்ணிவிட்டு உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டு குளிச்சுருங்க. ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ். சைனஸ் இருக்கிறவங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் வச்சா போதும். இல்லை எந்த தொந்தரவும் இருக்காது எனக்கு அப்படின்னா ஒரு 20 நிமிஷம் அப்படி வச்சா போதும். வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. டெய்லி நீங்கள் அதை மறக்காமல் பண்ணிங்கனாலே போதும். அதே மாதிரி இமைக்கும் அதவே அப்படியே அப்ளை பண்ணிட்டிங்கன்னா ஐலேஷஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல க்ரோத் இருக்கும். ஐலேஷஸ் அந்த ஃபாலிங் இருந்தாலும் அது ஸ்டாப் ஆகிக்கும். ஹேர் ஃபாலிங் அந்த ஐப்ரோ ஃபாலிங் இருந்தாலும் ஸ்டாப் ஆகும். ஐப்ரோஸ் நல்லா ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும். இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சில பேர் ஐப்ரோஸ் இல்லை ஐப்ரோ எடுத்தால் இனி இல்லாமல் போயிடும்னு நினைக்காதீங்க. ஐப்ரோஸ் எடுங்க. அப்போ நியூ ஹேர்ஸ் வர உங்களுக்கு என்ன ஆகுனா நல்ல ஐப்ரோ க்ரோத் வர ஆரம்பிக்கும். இல்லைன்னா இருக்கிற முடியும் கொட்டிடும். அதனால் எப்பயுமே ஐப்ரோஸ் நல்லா திக்காக எடுக்கிற சொல்லி நீங்கள் எடுத்துக்கோங்க. அது பெஸ்ட்டு. ஓகேவா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள டிப்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு கமெண்ட்ஸ் போடுங்க. நான் அதை பார்த்து உங்களுக்கு இனி என்னென்ன யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கோ அதெல்லாமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோடய ஷார்ட்ஸில் என்னோடய ஷார்ட்ஸ் இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக நான் உங்களுக்கு இப்படி ஒரு பியூட்டி டிப்ஸ் கொடுக்குறேன். இனிமேல் கண்டினியூவாக டெய்லி உங்களுக்கு நான் ஒரு பியூட்டி டிப்ஸ் கொடுத்துட்டு வரேன். நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுனாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ.